ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவு கஷ்டத்துல இருக்கோம். அதனால இப்போதைக்கு எங்களை விட்டுருங்க. பாய். மேட்ச்ல டிராப் கேச்சஸ் நிறையா, ஃபீல்டிங் வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். நிறையா டிராப் கேச்சஸ் வந்துச்சு. ஸோ ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணாலே டார்கெட் வந்துட்டு கம்மியாகும். ப்ளஸ் ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் ஆங்கர் பண்ணிட்டு ரச்சின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். ருத்ராஜ் வந்துட்டு ஆர்சிபியோட கடந்த 3 மேட்சஸும் 0ல அவசரப்பட்டு விக்கெட் விட்டாரு. ஸோ ருத்ராஜ் நின்னாருன்னா மேட்ச் நம்மளுக்கு வந்துடும். ருத்ராஜ் வந்துட்டு போயிட்டா. ருத்ராஜ் தான் கீ பிளாக்டர். முன்னாடி எப்படி ரெய்னா இருந்தாலும் இப்போ ருத்ராஜ் அப்படி இருக்காரு. ஃபுல் சப்போர்ட் ருத்ராஜுக்கு. அவர் அடுத்த மேட்ச்லாம் பொறுமையாக நின்று விளாண்டா விக்டரி நம்மளுக்கு வந்துடும். ப்ரோ மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் லாஸ்ட் டைம் நான் வந்தேன், டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் தலை வரலன்ட்டு. இந்த டைம் தலை வந்தார், மாஸ் காட்டினாரு, 2 6 ஆச்சு, 4 எல்லாம் ஆச்சு. ஸோ வி ஆர் ஹாப்பி. அதுக்கப்புறம் 17 வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே கிரவுண்டில் ஆர்சிபி வின் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக் திங் ப்ரோ. மோர் ஓவர் எப்படி 17 வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே அடிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் ஆர்சிபி கப் அடிக்கும். அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் ப்ரோ. அண்ட் ஐ எம் அ சப்போர்ட்டர் ஃபார் விராட் as well as ஃபார் தோனி ப்ரோ. ஓகே, ஆஸ் யூஷுவல் ரொம்ப தலை ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து எப்போ தலை வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதே போல் லாஸ்ட்ல வந்தார், 2 6 நல்லா அடிச்சார், வின் பண்ணாரு. இதே மாதிரி எப்பயுமே வந்து அவர் விளையாடணும். தமிழ் பிளேயர்ஸ்க்கு அவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தமிழ் பிளேயர்ஸையும் உள்ளே கொண்டு வரணும். இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காரு. இதே போல் நெக்ஸ்ட் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் பிளேயர்ஸ், டேலண்டட் பிளேயர்ஸ் தமிழ்நாடுல இருக்காங்க. அந்த பிளேயர்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணி நம்ம பிளேயர்ஸையும் அவர் விளையாட வைக்கணுன்றது எங்களோட ரொம்ப ஆசை. அதை விளையாட வைப்பாருன்னு நினைக்கிறோம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு சிஎஸ்கே பேக் சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருப்பார். ஸோ அந்த டைமில் பிளேயர்ஸை எடுத்து அவர் கண்டிப்பாக ப்ளே பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் நல்ல பெருமை சேர்க்கணும். ஒரு சிஎஸ்கே ஃபேனா வாட் ஐ தாட் வாஸ் லாஸ்ட்ல தோனி வந்தாரு, பொழந்தாரு லாஸ்ட் ஓவர். அது போதும் நம்மளுக்கு. லாஸ்ட் 2 6 தோனி ரொம்ப கிரேட். அவ்வளவுதான் எங்களுக்கு எனர்ஜி கொடுத்தது போதும். எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு வந்து ஆர்சிபி மேட்ச் பார்க்க வந்து கிரவுண்டுக்கு வந்து, அதுவும் மேட்ச் ஜெயிச்சா இதுக்கு ஒரு ஆர்சிபி ஃபேனுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? சிம்பிளி ஜஸ்ட் லைக் தட் கேம், அந்த மேட்ச் வென்ட் வெல். இது அவ்வளவுதான் போதும் ப்ரோ. ஜாலியாக அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆர்சிபி அவங்க எப்படி போகிறாங்க எப்படின்னு இல்லை. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரவுண்டுக்கு வரேன். அந்த வந்த மேட்ச் ஆர்சிபி செம்ம வின்னு. ஃபார் எவர் ஆர்சிபி, விராட் கோலி, ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் சிம்பிள் லவ். தேங்க்யூ.